அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு, ஒரு பெண்ணுடைய அதாவது ஒரு குழந்தையுடைய தந்தை வர்றார் என்ற ஜாதகம் பார்க்க. என் குழந்தைக்கு 2021 ஜூலை மாதம் பிறந்துள்ள என் குழந்தைக்கு ஜாதகம் எப்படி இருக்குங்க ஐயா? அவள் ஆடி மாதம் பிறந்திருப்பதால் எனக்கு சற்று சங்கடமாக இருக்கிறது. ஆடி மாதம் பிறந்தால் ஆட்டி வைக்கும் என்கிறார்கள். அப்போ அந்த பொண்ணு வந்து ஆடி மாதத்தில் பிறந்திருக்கு, அதனால் ஆட்டி வைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அந்த காலங்களில் சொன்ன ஒரு பழமொழி, ஆடியில் பிறந்தால் ஆட்டி வைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மை என்னென்னா, ஆடி மாதத்தில் பிறந்தாலே தோஷமா, ஆடி மாதத்தில் பிறந்தாலே பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாதுங்க. சரிங்களா? ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறது, அம்மன் கோயில்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷங்கள் நடக்கிறதெல்லாம் அந்த ஆடி மாதம் தான். அதில் பர்டிகுலராக ஆடி மாதம் பொம்பளை பிள்ளை பிறந்தால் யோகம் தான், இது தோஷம் கிடையாது. சரிங்களா? இப்போ அவங்க ஜாதகத்தை பற்றின விரிவான விளக்கம் பார்ப்போம். ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை பாருங்கள். அவங்க பிறந்திருக்கிறது பார்த்திங்கன்னா 22 ஜூலை 2021 மதியம் 1:08 பிறந்திருக்கிறாங்க. உச்சி வேலையில் பிறந்திருக்கிறாங்க. 12 மணிக்கு மேலே 1:30 உச்சி வேலை இல்லையா? 22 ஜூலை 2021 மதியம் 1:08 மதுரையில் பிறந்திருக்கிறாங்க. லக்னமாக வந்திருக்கிறது பாருங்கள், துலா லக்னம். ராசியாக வந்திருக்கிறது தனுசு ராசி, மூல நட்சத்திரம். இந்த குழந்தைய பற்றின விரிவான விளக்கங்களோட நம்ம இப்போ இந்த பதிவை பார்ப்போம். லக்னமாக வந்திருக்கிறது துலா லக்னம், ராசியாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா தனுசு ராசி, மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல பாருங்கள் கேது பகவான், 8ல் ரிஷபத்தில் ராகு, விருச்சகத்தில் கேது பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். கேது விருச்சகத்தில் இருக்கிறது யோகம். சரிங்களா? விருச்சக கேது யோகத்தை செய்யும். 2ஆம் இடத்துல கேது இருக்குது. 8ஆம் இடத்துல ராகு, ரிஷப ராகு, ஆமேடம் எருதுசுரான்னு சொல்லக்கூடிய அருமையான இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார். அது 8ஆம் இடமாக இருந்தாலும் அது ரிஷபமனை என்பதால், சுக்கிரனின் வீடு என்பதால் சுபர் வீட்டில் அந்த ராகு இருக்கிறாருன்னு நம்ம அங்கே எடுத்துக்கிறணும். அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல பாருங்க குரு வீட்டில் சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டு இருக்கும் நிலையில் இருக்கிற சந்திரன். சரிங்களா? பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மகர ராசியில் சந்திரன் உத்திராட நட்சத்திரத்தில் போகும்போது பௌர்ணமி. சரிங்களா? அந்த பொண்ணு பிறந்திருக்கிறது ஆடி மாதம். சரிங்களா? அப்போ தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் சந்திர பகவான் 3ஆம் இடத்துல அற்புதமாக இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் கடகமனையில். 11ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரனோட இணைவு. இதுதான் அந்த பொண்ணோட ஜாதகத்தோட நிலை. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு பாருங்கள், லக்னத்தை குரு பார்க்குறாரு. லக்னாதிபதி பிருகுமங்கல யோகத்தில் இருக்கிறார். பாதகாதிபதியாகவே இருந்தால் கூட இந்த லக்னத்துக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி ப்ளஸ் இந்த லக்னத்துக்கு அவயோகத்தை செய்கிறவங்க சூரியன் சந்திரன் கூட 10ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால நான் துலா லக்னத்துக்கு நல்லவர் தான், அதில் சந்தேகமே கிடையாது. சந்திரன் நல்லது தான் பண்ணுவார். சூரியன் பாதகாதிபதியாக வருவார், ஏன்னா துலா லக்னம் இல்லையா? அப்போ சூரியன் பாதகாதிபதியாக வருவார். செவ்வாய் 2-7 கூடிய மாரகாதிபதியாக வருவார். ஆனால் சந்திரன் ஒரு விதத்தில் இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக வர்றதுனால, ஒரே ஆதிபத்தியம் உள்ள கிரகமாக சந்திரன் வர்றதுனால, அவர் 10ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சந்திரன் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை தந்துட மாட்டார். என்னோட ஆய்வில் துலா லக்னத்துக்கு சந்திரன் அப்படி ஒன்றும் கெடுக்க மாட்டார் சார். கன்ஃபார்மாக சூரியனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி என்கின்ற அமைப்பில் சில பிரச்சனைகள் தரலாம். சரிங்களா? சந்திரன் அந்த அளவுக்கு 10ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பெரிய கெடுபலன் தரமாட்டார். இருக்கும் இடத்தை பொறுத்து அவர் எப்படி ஒளி நிலையில் இருக்கிறாரா அல்லது ஒளி இல்லாமல் இருக்கிறாராங்கிறத வச்சு பலன்கள் மாறுபடும். சரிங்களா? சுக்கிரன் நல்லவர், புதன் நல்லவர். அதே போல் சனி ரொம்ப ராஜயோகாதிபதி. இங்கே சனி ரொம்ப ரொம்ப நல்லவராக இருப்பார். ஏன்னா சனி பார்க்குற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சனி பார்வை தரும் சூட்சமங்கள்லே சொல்லியிருப்பேன். துலா லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் சனி பார்வை ஒரு பாதுகாப்பு அரண் போல் தனிச்சு இருந்தால் கூட அதோட பார்வை 40% நன்மையை கொடுக்கும். 60% வேணால் நம்ம பாவகிரகங்கிறதுனால கணக்கெடுத்துக்கலாம். சரிங்களா? பார்க்குற இடத்த அப்படி ஒன்றும் கெடுக்க மாட்டார் சனி. 40% கெடுபலன் கொடுக்காம 60% கெடுபலன் கொடுப்பார். அதாவது 40% நன்மையும் 60% கெடுபலன் தருவார் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அது இதர சுபகிரகங்களோட தொடர்புல இருந்துச்சுன்னா சனி பார்க்குற இடத்த கெடுக்காது, நல்லதை செய்யும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஜாதத்தில் யோகாதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்துல ஆட்சியாகி வக்ரம் பெறுறாரு. ஆதிபத்திய ரீதியாக 4ஆம் பாவத்தையும் 4ஆம் பாவ ரீதியாக 5ஆம் பாவ ரீதியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் இந்த பொண்ணுக்கு. அவ்வளோதானே ஒழிய சனி பகவான் வக்ரம் பெறுறது ஒரு விதத்தில் நல்லது தான். சரிங்களா? யோகாதிபதி வக்ரம் பெறக்கூடாது என்கின்ற அமைப்பில் ஆதிபத்திய ரீதியாக 4-5 கூடியவராக இருக்கிறதுனால வேணால் அந்த பாவக ரீதியாக அந்த ஜாதகிக்கு கிடைக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய இந்த பெண் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் 4-5 கூடிய ஆதிபத்திய ரீதியாகனா சில மாற்றங்கள் இருக்கும், சில லேட்டாக கிடைக்கும். சரிங்களா? மற்ற 4-5 கூடிய ஆதிபத்தியம் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். அவ்வளோதானே ஒழிய மற்றபடி இந்த பொண்ணுக்கு சனி பகவான் இயற்கை பாவகிரகம் என்கின்ற அமைப்பில் அவர் வக்ரம் பெறுறது அப்படி ஒன்றும் மோசம் கிடையாது, நல்லது தான் சார். சரிங்களா? ஆதிபத்திய ரீதியாக சில சிக்கல் இருந்தால் கூட நன்மை தான், ஒன்றும் கோளாறு இல்லை. சரிங்களா? இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும்னா புதனை பார்க்கணும். புதன் பாக்கியாதிபதி இல்லையா? அவர் ஆட்சியாகி பௌர்ணமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சந்திரனின் ஒளியை வாங்கி, குரு வீட்டில் பௌர்ணமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சந்திரனின் ஒளியை வாங்கி புதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறார். ஆட்சி பெற்று
சந்திரனின் ஒளியை வாங்கி நல்லா சுபத்தன்மையாக இருக்கிறார். சரிங்களா? அடுத்தபடியாக பார்க்கணும்னா சூரியன் சனி நேருக்கு நேர் பார்த்தா எல்லாரும் என்ன சொல்லுவோம், சூரியன் சனி நேருக்கு நேர் பார்த்தா சூரியன் சனியோட சேர்ந்துச்சுன்னா அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ஆண் பிள்ளைகளுக்கு தான் இந்த சூரியன் சனியோட சம்பந்தம் வந்து தோஷத்தையும் பிரச்சனையும் கொடுக்குமே ஒழிய பெண் பிள்ளைங்களுக்கு வந்து சூரியன் சனியோட சம்பந்தம் வந்து அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனையை தர்றதில்லை. மாறாக சூரியன் சனி சம்பந்தம் வந்து பெண்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அந்த பெண்கள் வந்து அப்பா மேலே ரொம்ப பிரியமாக தான் இருக்காங்க, அப்பாவுமே பிள்ளை மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிற எவ்வளவோ ஜாதகங்கள் என்கிட்ட உதாரணமாக இருக்குது. ஆண்களுக்கு தான் அது பிரச்சனையை கொடுக்குதே ஒழிய பெண்களுக்கு அப்படி ஒன்றும் பிரச்சனையை தரல. இந்த ஜாதகத்தில் வந்து இந்த ஜாதகியுடைய தாத்தாவுக்கும் இந்த ஜாதகியுடைய தந்தைக்கும் ஒத்து போகாது. அந்த சூரியன் சனி சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த ஜாதகியுடைய தாத்தாவுக்கும் இந்த ஜாதகியுடைய தந்தைக்கும், ஐ மீன் தந்தையோட அப்பாவுக்கும் தந்தைக்கும் ஒத்து வராது. அவ்வளோதானே ஒழிய மற்றபடி இந்த குழந்தையோட அவருக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வராது என்று சொல்லப்பட்டது. சூரியன் திக்பலமாக வர இருக்கிறார் 10ஆம் இடத்துல ஸ்ட்ராங்காக. பாக்கியஸ்தானத்தை பௌர்ணமி சந்திரன் பார்க்குறாரு, புதன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ தந்தைக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நிலை தான். அந்த தந்தையே ஒத்துக்கிட்டாரு, இந்த பொண்ணு பிறந்த பிறகு எனக்கு நல்லா தான் சார் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லபடியாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிட்டார். சரிங்களா? ஆடி மாதம் பிறந்தாலும் நான் நல்லபடியாக இருக்கிறேன் என்று இந்த ஜாதகியோட தந்தைகிட்ட நான் சவால் விட்டேன். ஏன்னா 9ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது சார், சூரியனுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறார் திக்பலமாக. ஏன்னா கடகராசியில் சூரியன் இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் தான் ஆடி மாதம். கடகராசியில் சூரியன் வந்து நல்ல நிலையில் தான் இருப்பார், சந்தோஷமாக தான் இருப்பார் சந்திரனோட வீட்டில். சரிங்களா? அவருக்கு பிடிச்ச வீட்டில் இருக்கிறார். என்ன சனியோட திருஷ்டியை வாங்குறதுனால உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒத்து வராதுங்கய்யா. அதனால் வந்து உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்குமான ஈர்ப்பு நல்லா இருக்கும்னே. இல்லை சார், இந்த பொண்ணு பிறந்த பிறகு நான் நல்லா இருக்கேன், இந்த பொண்ணு ரொம்ப பிரியமாக என்கிட்டே இருக்குது, நானுமே நல்லா பிரியமாக தான் சார் இருக்கேன், அதிலலாம் பிரச்சனை இல்லை. 3 வயசாக இருந்தாலுமே மணிமணியாக அந்த பொண்ணு பேசுதுங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வாக்கு பேச்சு எல்லாம் மணிமணியாக பேசுது. சரிங்களா? அந்த பொண்ணுகிட்ட நேரடியாக நானே ஒரு 2-3 வார்த்தைகள் பேசினேன். ரொம்ப அருமையாக 3 வயசாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக மணிமணியாக அந்த குழந்தை பேசுது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா செவ்வாயும் சுபத்தன்மையாக இருக்கிறாரு. 2-7 கூடிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3-6-11 இருக்கலாம் சார். சரிங்களா? ஏன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் 3-6-11 இருக்கலாம். சந்திரனும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அதே நேரத்தில் சூரியன் 10ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ அவயோக கிரகங்கள் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த ஜாதகம் யோக ஜாதகம் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு பிறக்கும்போது கேது திசை 1 வருஷம் இருக்க, 20 வருஷம் லக்னாதிபதி சுக்கிர திசை இருக்க, அப்புறம் 21 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரிய திசை வருது. 21 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த அவயோக திசையோட பெல்ட் வரும். சூரியன் சந்திரன் செவ்வாய். அதில் சந்திரன் கூட இங்கே அவயோகம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 10ஆம் அதிபதி கண்டிப்பாக அவயோகத்தை கொடுக்க மாட்டார். சூரியனையும் செவ்வாயும் வேணால் சொல்லலாம், சந்திரனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் ஆய்வுப்படி துலா லக்னத்துக்கு சந்திரன் வந்து அப்படி ஒன்றும் பாதகத்தையோ மாரகத்தையோ தர்றது கிடையாது. லக்னாதிபதிக்கு அவர் என்னதான் பகையாக இருந்தாலுமே சுக்கிரன் வந்து சந்திரனை பகையாக நினச்சா கூட சந்திரன் ஓரளவு நல்ல ஸ்ட்ராங்காக ஒளி புரிந்த நிலையில் நல்லா இருக்கிறார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த சந்திர திசை நல்லபடியாக தான் இருக்காங்க துலா லக்னக்காரவங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சூரியன் செவ்வாய் வேணால் பாதகாதிபதி மாரகாதிபதிங்கிறதுனால சில தொந்தரவுகளை தரலாம். சரிங்களா? அது கூட வந்து ஜாதகத்தை பார்த்துன்னு சொல்லணும். இப்போ இந்த ஜாதகத்தில் சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு, சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கிறது சிறப்பு, 11ஆம் இடத்துல செவ்வாய் குரு சுக்கிர தொடர்பில் அதிக சுபத்தன்மையாக இருக்கிறது, தனக்கு பிடிச்ச வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை தான் கிடைக்க போகுது. ஏன்னா கணவருக்கு 2-7 கூடிய அந்த செவ்வாய் போய் நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கிறது, அவருக்கு பிடிச்ச சூரியன் வீட்டில் குரு பார்வையில் சுக்கிரனோட இணைவுல பிருகுமங்கல யோகத்தில் ரொம்ப அற்புதமாக செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நல்லா இருக்கு. லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல குரு பார்வையை வாங்குறது இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப யோகம். லக்னத்தை குரு பார்க்கறது நல்லது. ஏன்னா இயற்கை சுபர் லக்னத்தை பார்க்கலாம். இந்த லக்னத்துக்கு அவயோக கிரகமான குரு போய் வக்ரமாக இருக்கிறது, அதுவும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கிறது யோகம் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த ஜாதகி கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று பலன் சொல்லிட்டேன் அவங்க அம்மா அப்பாட்ட. அம்மாவோட நிலையும் நல்லா இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து ஒளி பொருந்திய சந்திரனாக குரு வீட்டில் இருக்கிறார். சரிங்களா? சனி வந்து அங்கே என்னதான் வக்ரமானாலுமே, ஆட்சி பெற்று வக்ரமானாலுமே தாய்க்கு சில விஷயங்கள் வந்து தாமதமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் தான் அந்த ஜாதகி இருக்காங்க. ஏன்னா அந்த ஜாதகியுடைய தாயோட ஜாதகத்தையும் பார்த்தேன், அவங்க வந்து லேட்டாக தான் டெவலப் ஆயிருக்காங்க அவங்க லைஃப்லேயே. சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்பில் அந்த 4ஆம் பாவ ரீதியாக 5ஆம் பாவ ரீதியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தாமதமாக கிடைக்குமே ஒழிய தடை பண்ணாது. வக்ர கிரகங்கள் தடை பண்ணாது சார், தாமதம் பண்ணும். சரிங்களா? சனி வந்து இங்கே வந்து தாமதம் பண்ணி அந்த ஆதிபத்தியத்தை கொடுக்குமே ஒழிய மற்றபடி முழுக்க முழுக்க வந்து அந்த சனியோட ஆதிபத்தியம் கிடைக்காம போகாது. சனியின் ஆதிபத்தியம் இந்த பிள்ளைக்கு நல்லாவே கிடைக்கும், இந்த பொண்ணுக்கு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால இப்போ வக்கரம் பெற்ற கிரகம் சொந்த இல்லத்தில் இருந்தால் எங்கள் குருநாதர் சொல்லுவார், ஏப்பா உன் வீட்டில் நீ உடம்பு சரியில்லாமல் இருக்கேன்னா மாத்திரை எடுத்து கொடுக்குறதுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கும்பா, நீ போய் வேற ஏதாவது ஒரு வீட்டில் போய் உட்காந்து நீ அதிகாரம் பண்ண முடியாதுல்ல. அதனால சொந்த வீட்டில் வக்கரம் பெற்ற கிரகம் வந்து அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை தராதுப்பான்னு எங்கள் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது. சரிங்களா? இதை இந்த நேரத்தில் நான் பதிவில் சொல்லிக்கிறேன். உச்ச வக்ரம் அடைகிறது நீச வக்ரம் அடைகிறதுங்கிறது உச்ச வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மாறா போகிறது, நீச வக்ரம்ங்கிறது ஒரு மாதிரி போகிறது. ஆனால் ஆட்சி வக்ரம்
விக்ரம்ங்கிறது என் குருநாதர் சொன்னது தான் அநேக ஜாதகங்களில் நான் பொருத்தி பார்த்துருக்கேன். ஓரளவு நல்லா இருக்குது. அந்த பாவக ரீதியாக கிடைக்கக்கூடிய விஷயம் லேட்டாக இருக்கே ஒழிய மற்றபடி வந்து அது கிடைக்காம போகாது. அதனால் கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு வந்து நல்ல வாழ்க்கை கிடைக்க போகிறது உறுதி. அப்புறம் செவ்வாய் சுக்கிரன் நினைவு குருபார்வையில் இருக்கிறதுனால சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் இருக்கணும். இந்த பொண்ணு பிறக்கும் போதே சொந்த வீடு இருக்கணும். சொந்த வீட்டு யோகம் இந்த பொண்ணுக்கு இருக்குது. பிறக்கும் போதே சொந்த வீட்டில் தான் பிறந்திருக்கும் அப்படிங்கிற பலனையும் சொன்னேன். அதுக்கு அந்த ஜாதகியுடைய தந்தை வந்து ஒப்புக்கொண்டார். கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு வந்து சொந்த வீடு இருக்குங்கய்யா, நீங்கள் சொன்னது அனைத்துமே உண்மை என்று சொல்லப்பட்டது. அப்போ சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிறது, சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறது, செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறதுலாம் 21 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த திசைகள் பூராமே சூரியன் சந்திரன் செவ்வாய் திசைகள்லாம் ஓரளவு நல்லாயிருக்கும். அதில் சூரியன் வந்து சனி பார்வை வாங்கினதுனால அந்த திசை மட்டும் கொஞ்சம் அந்த ஒரு 6 வருஷம் 21 வயசுக்கு மேலே 27 வயசு வரை வரக்கூடிய அந்த சூரிய திசை மட்டும் கொஞ்சம் மத்தியமமாக இருக்கும். இருந்தால் கூட அவர் திக்பலமாக இருக்கிறதுனால பலத்தோடு இருக்கிறதுனால, ஏன்னா சொந்த வீட்டில் இருந்தால் என்ன பலமோ அதை திக்பலமாக இருக்கிற கிரகங்கள் கண்டிப்பாக செய்யும். ஸோ அந்த அமைப்பில் என்னைய பொறுத்தளவு சூரிய திசை கூட அந்தளவுக்கு பாதிப்பை தராது. சனியோட பார்வை வந்து கண்டிப்பாக சனியின் திருஷ்டி வந்து கண்டிப்பாக சூரியன் வந்து ஒளிக்கிரகமாக இருக்கிறதுனால சனியின் பார்வை வந்து பலன்களை மாற்றும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இந்த சூரியன் திக்பலமாக இருக்கிறதுனால அதில் கூட பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? அதனால் இருக்கக்கூடிய இடத்துல தான் சந்திரன் சூரியன் செவ்வாய்லாம் நல்லா இருக்கிறாங்கிறதுனால பிரச்சனை இல்லை. இருந்தால் கூட சூரிய திசை ஒரு மத்தியமமாக, ஏன்னா 60% நல்ல பலன்களையும் 40% வந்து அந்த சனி பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் பல பலன்களில் மாறுபாடு இருக்கும். அவ்வளோதானே ஒழிய மற்றபடி சந்திர திசை செவ்வாய் திசையெல்லாம் நல்லாயிருக்கும். ராகு திசை 8ல் உட்காந்துருக்கார். ராகு அவர் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறதுனால அவருக்கு பாவ கிரகத்தோட சம்பந்தம் கிடையாது. செவ்வாயோ சனியோ வந்து அந்த ராகுவை தொடர்பு வைக்கல. ராகுவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ராகுவுக்கு கேந்திரத்தில் பிருகுமங்கல யோகத்தில் குரு பார்வையில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறார். குருவோட பார்வையும் இருக்குது. செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து பிருகுமங்கல யோகம் சுக்கிரமங்கல யோகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக ராகு திசையும் இந்த ஜாதகத்துக்கு வந்து யோகத்தை தான் தரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. லக்னாதிபதியோட இன்னொரு வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ராகு திசையும் சுக்கிரனுடைய அமைப்புக்கு ஏற்ப அந்த திசை நல்ல பலன்களையே தரும் என்று பலன் சொல்லப்பட்டது. மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி. ஆடி மாதம் பிறந்தாலே பிரச்சனை, ஆடி மாதம் பிறந்தாலே சிக்கல்ங்கிறத வந்து மக்கள் வந்து மனசை விட்டு வெளியே கொண்டு போகணும். சரிங்களா? அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படி பார்த்தா நடிகர் சூர்யா பிறந்தது ஆடி மாதம் தான். சரிங்களா? மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் பிறந்தது வந்து ஆடி மாதம் தான். அதில் இந்த பொண்ணு வந்து பொம்பளை பிள்ளையாக இருக்கிறதுனால பெண் குழந்தைக்கு வந்து ஆடி மாதம் பிறந்தால் அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. ஏன் ஆண்கள் பிறந்தாலே வந்து ஜாதக கிரகநிலைகள் சாதகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிறாங்க, ஜொலிக்க தான் போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.